ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கள்ளழகரை டிவியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் மதுரை மக்களுக்கே தெரியாத கள்ளழகரை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் என்னன்னு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இன்டர்நெட் காலத்தில் தாஜ்மஹால் தாண்டா கெத்துங்கிறாங்க டெல்லி மக்கள். அதே மாதிரி உலகத்தையே திரட்டி காட்டுறோம் 1000 வருஷம் பழமையான பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வாங்கடாங்கிறாங்க ஒடிஷா மக்கள். 1000 வருஷத்துக்கு மேலே நாங்களும் இங்கே தான் இருக்கோம், கூட்டம்னா என்னன்னு நாங்கள் காட்டுறோங்கிறாங்க மதுரை மக்கள். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் பாதியிலே நிறுத்திட்டேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறதுக்கு நான் போடலை. சரி, கள்ளழகருக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். பட் உள்ள கண்டென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணேன், மிரண்டு போயிட்டேன். ஏன்னா கூட்டமும் அந்த மாதிரி கூட்டம் கூடுவாங்க நியூஸில் பார்த்துருக்கேன். பட் இது வந்து வேறு மாதிரியான கூட்டம். அதனால தான் நான் அந்த வீடியோ மறுபடியுமே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எதோ ட்ரெண்ட் ஆகுது. பட் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான கூட்டம் வருது, ஃபாரின்லேருந்தெல்லாம் வராங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு இன்னுமே கூட்டம் கூடணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ரீசெண்டாக நான் பார்த்த கூட்டம், கேஜிஎஃப்ல வந்த கூட்டமாக இருக்கட்டும், ஆர்சிபி சாம்பியன்ஷிப் அடித்ததுக்கப்புறம் வந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், விஜய்க்கு வந்த கூட்டமாக இருக்கட்டும். ஸோ சினிமா, பொலிட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸு இதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு எதுக்குடா அவ்வளோ கூட்டம் கூடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கள்ளழகருக்கு தான் கூடும் போல இருக்குது. இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து தான் வரணும். ஸோ வெடியே போடுறாங்க இங்கே. ஸோ கள்ளழகர் அங்கே இறங்க போகிறாரு, ஆனால் வெடி இங்கே போட்டுட்ருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மதுரையில் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கள்ளழகர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரைக்கு வடக்கால ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணத்துக்கு வந்து கள்ளழகரை கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அழகர் கோயிலேருந்து வர்றாரு கல்யாணத்துக்கு. அப்படி வரும்போது கள்ளழகருக்கு ஒரு விஷயம் இடையில வந்து தடைப்பட்டுறது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு போக முடியல, அதாவது அவங்க தங்கை கல்யாணத்துக்கே போக முடியல. அதனால என்ன பண்ணிடுறாரு, மதுரை நகருக்குள்ளே போகாம இந்த வைகை ஆத்துல வந்து இறங்கிடுறாரு. அந்த வைகை ஆத்துல இறங்கி ஆசீர்வாதம் பண்றாரு தன்னோட தங்கைக்கு. இதுதான் வந்து இந்த கதையை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதுல அவ்வளவு விஷயம், 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அதுல சில தெரியாத விஷயங்களை நான் இங்க சொல்றேன். மீனாட்சி அம்மன்கிற அப்படிங்கிறவங்க நம்ம பார்வதி, அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறவர் நம்ம சிவன், அதே மாதிரி கள்ளழகர் அப்படிங்கிறது பெருமாள். ஸோ இது 3 தான் வந்து சைவம் வைணவம் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை வச்சு குறிக்கிறாங்க. இது 2 விஷயம் இணைகிறதுனால இங்க வந்து ஒற்றுமையை குறிக்கிறாங்க. ஸோ ஒற்றுமைக்கான ஒரு திருவிழாவா இருந்திருக்கு இந்த கள்ளழகர் திருவிழா. ஸோ இந்த கதையை தான் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அதாவது கள்ளழகர் ஆத்துல இறங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த 500 வருஷத்துக்கு முன்னாடி திருமலை நாயக்கர் தான் இந்த திருவிழா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இதுல நிறைய விஷயம் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். திருமலை நாயக்கர் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தினதுலேருந்து இந்த விஷயம் தொடர்ந்து 500 வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகத்துலேருந்து எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபாரினர்ஸ்லாம் எப்படி வராங்களோ அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. இதோட பெருமை தெரிஞ்சவங்க. இந்த விஷயம் எப்படி செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த தங்க குதிரையில் அழகர் கோயிலேருந்து நேராக வைகை ஆற்றுக்கு கொண்டு வராங்க. அங்கே வரும்போது அவருக்கு அந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அதை வந்து ஒரு கதை மாதிரியே அதே மாதிரி நிகழ்வில் கொண்டு வர்றாங்க. பட் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, தங்க குதிரையில் அலங்கரித்து மக்கள் கூட்டத்தோட ஆரவாரமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டுட்டு வந்து ஆற்றுல இறக்கி அதுக்கப்புறம் தண்ணியை மேலே எல்லாரும் வந்து வாரி அடிக்கிறாங்க. ஸோ அழகரை வந்து குளிர்விக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா, அழகர் வந்து கோவமாக இருந்தாராம் அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, அந்த விஷயம் தன்னோட தங்கை கல்யாணத்துக்கு குறித்த நேரத்துக்கு கரெக்டாக போக முடியலை அப்படிங்கிறதுனால கோவமாக இருந்தாராம். ஸோ அதனால கோவமாக இருந்ததுனால வைகை ஆற்றுல இறங்கிட்டாரு. இறங்கி அங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணார். அதில் ஏன் இறங்கினாரு அப்படின்னா, அந்த காலத்தில் வைகை ஆறு வந்து பயங்கரமான ஒரு ஆறாக இருந்திருக்கு. எப்படின்னா, பல பேருக்கு வந்து பல விவசாயங்கள் செழிக்கவும் இப்போ உள்ள மாதிரி கிடையாது. அப்போ வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணதுனால அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சி தான் கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கி அந்த ஒரு விஷயத்த வந்து தன்னோட தங்கைக்கு ஆசீர்வாதம் அந்த ஆற்றுலேருந்து தான் கொடுத்தாரு. இப்போ வந்து பயங்கரமாக அலங்கரித்து கொண்டுட்டு வந்து இந்த வைகை ஆற்றுல இறக்கி இந்த மக்களோட நம்பிக்கை என்ன இருக்குன்னா, குடும்ப நலம், செழிப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும். கள்ளழகரோட இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாத்தையும் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. ஸோ அண்ட் தென் திருமலை நாயக்கர் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் எந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த காலத்திலே திருமலை நாயக்கர் வந்து எந்த அளவுக்கு பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயமும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிழாவை கொண்டு வந்தாருன்னு நான் சொல்கிறேன். சித்திரை மாதம் கரெக்டாக அறுவடை முடியும், கரெக்டாக மக்கள் கையிலையும் பணம் இருக்கும், அதே மாதிரி நேரமும் இருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் இருக்கும்போதும் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சாரு. இந்த திருவிழாவை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தும் பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த மக்கள் கூடினதுனால
பல ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். அதை மக்கள் பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், பல விற்பனைகள் நடக்கிறதா இருக்கட்டும். இந்த விஷயம் மூலியமா எக்கனாமிக் growth பயங்கரமா இருந்திருக்கு. அதே மாதிரி ஒற்றுமையும் பயங்கரமா இருந்திருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த கதையில சைவம் வைணவம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். பார்வதி மீனாட்சி எப்படியோ அதுதான் சைவம் வைணவம். ஸோ இந்த விஷயம் மத ஒற்றுமையை குறிக்குது. இதனால மத ஒற்றுமையும் இருக்கும். ஒற்றுமையா இருந்தா நாடு ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடும். திருமலை நாயக்கர் தான் உண்மையான அரசியல்வாதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பவே இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்திலே தொலைநோக்கு பார்வையோட இந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னா, இப்பெல்லாம் அவர் இருந்தாருன்னா தூக்கு மாட்டி தான் தொங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கள்ளழகர் எந்த வைகை ஆத்துல இறங்குறாரோ, இப்போ அந்த வைகை ஆத்தோட பொல்யூஷன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு மதுரை மக்களை கேட்டா தெரியும். அந்த ரசாயன ஃபேக்ட்ரிஸா இருக்கட்டும், அந்த கழிவுகளை அந்த ஆத்துல கலந்து விடுற ஸோ மோசமான ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ வைகை ஆறு அந்தளவுக்கு பொல்யூட் ஆகி கிடக்கு. நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்ததுனால அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் அந்த மக்கள் அந்த வைகை தண்ணியை தெளிக்கிறாங்க. அதே மாதிரி தங்கள் மேலேயும் தெளிச்சுக்கிறது வழக்கமாக இருந்தது. ஸோ இந்த விஷயம் நடைமுறையில் இருக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசனையும் திருமலை நாயக்கர் வச்சுட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சித்திரை மாதத்தில் இருக்கிற இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக தான் வைகை ஆத்தோட அது ஒரு மூலிகை தண்ணீர். இந்த கதையோட முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு 3 விஷயம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது, பட் 3 விஷயம். மதுரை மக்களை கேட்டால் நல்லா தெரியும். கள்ளழகர்னா கருணை மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கருணை காட்டணும் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் அன்னம் பாசம். வைகை ஆற்றுக்கு வரும்போது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வைகை ஆற்றுல இறங்கினாரு. ஸோ அதே மாதிரி லேட்டாக வந்தாலுமே தன்னோட தங்கையை ஆசீர்வாதம் பண்ணார் அந்த வைகை ஆற்றுல இறங்கி. அன்னம் பாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாரு. ஸோ பாசம் அப்படின்னா என்னங்கிறத இந்த விஷயம் குறிக்குது. 2வது பாசம். அண்ட் தென் 3வது விஷயம் பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், கடமை. இந்த 3 விஷயத்தை குறிக்குது. அவர் லேட்டாக போனாலுமே அவர் போகாமல், நம்ம போகலை அப்படிங்கிறதுக்காக போகாமல், நம்ம கரெக்டான டயத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு வைகை ஆற்றுல இறங்கி அந்த டைம், பங்க்சுவாலிட்டி, அந்த கடமை இதை சொல்கிறதுக்காக ஸோ இது 3 இல்லைன்னா உருப்பிட முடியாது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த விஷயந்தான் இந்த கதையோட டோட்டல் கான்செப்ட்டு. ஸோ எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் விஷயம், இந்த இதில் சயின்டிஃபிக்கான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மூலிகை தீர்த்தம் நம்ம மேலே படும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு 2வது விஷயம் திருமலை நாயக்கர் அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தினதை பார்த்தோம். அண்ட் தென் 3வது விஷயம், ஊரோட ஒற்றுமை, மத ஒற்றுமையாக இருக்கட்டும், ஒற்றுமையை வச்சு எந்த அளவுக்கு திருமலை நாயக்கர் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி 500 வருஷத்துக்கு மேலே இந்த இன்டர்நெட் காலத்துலேயும் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தான் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இந்த திருவிழா நடந்துட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் அடுத்த வருஷம் அங்கே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.